ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை விற்க போகிறாங்க. இந்த செய்தி கொஞ்ச நாளாகவே அரச புரசலாக இப்போ பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி, அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு நினச்சேன். இடையில எனக்கு நேரமும் இல்லை. பட் கன்ஃபார்மாக ஆர்சிபியை விற்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்குது. ஆர்சிபி விற்க போகிறாங்க அப்படின்னா விராட் கோலி ஆர்சிபியில் இருப்பாரா, வேறு டீமுக்கு ஏதாவது போவாரா? அப்போ ஆர்சிபிக்கு புதுசாக பேர் வைப்பாங்களா, இல்லை இதே பேர் தான் வைப்பாங்களா? அந்த லோகோலாம் அப்படி தான் இருக்குமா, இல்லை பெங்களூருன்னு இருக்குமா, இல்லை வேறு ஒரு ஊர் பேரை வச்சு ஏதாவது ஒரு டீமாக வருமா, பெங்களூரு டீம் இருக்குமா? இப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி உங்களை மாதிரியே என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. அது எல்லாத்தையும் வாங்க 2 பேரும் சேர்ந்து பேசி டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்யோன்யமாக பழகுவோம். சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நிறைய ஷார்ட்ஸ் போட்டுவிட்டு நம்ம சேனலை அதை பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா? ஜெனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவிற்கு உங்களே வரவேற்கின்றேன். அது என்ன கிரிக்கானந்தா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா 2013 ரியாஜியோ அப்படிங்கிற கம்பெனி ஆர்சிபிக்கு ஒரு மாதிரி இன்டைரக்டாக ஓனராக இருந்தாங்க. அப்புறம் 2011 ஆர்சிபியோட ஓனராக மொத்தமாக அவங்க மாறினாங்க. ஸோ அப்போ அதாவது 2016 இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபியோட மென்ஸ் அண்ட் உமன்ஸ் டீமுக்கு இவங்க தான் ஓனராக இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ரியாஜியோ கம்பெனி என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ரியாஜியோ கம்பெனி எதுக்காக ஆர்சிபியை விற்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லணுமா என்ன? உங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றி தெரியும். அதாவது 2025 ஐபிஎல்லை ஆர்சிபி வின் பண்ணதுக்கப்புறமா அந்த விக்டரியை கொண்டாடுறதுக்காக ஒரு பரேட் கான்டாக்ட் பண்ணாங்க. பட் அதில் எக்கச்சக்கமான பேர் கூட்ட நெரிசலில் ரசிகர்கள் இறந்தாங்க அப்படிங்கிறதுனால ஸோ கோர்ட்டில் ஆர்சிபி மேலேயும் கர்நாடகா ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷன் மேலேயும் கேஸ் போய்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறதுனால ஆர்சிபி டீமை இப்போது இவங்க விற்க வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. இந்த நியூஸ் என்ன சொன்ன மாதிரி அரச பரசலாக போய்கிட்டு இருந்தது. பட் இப்போது கன்ஃபார்ம் ஆகியிருக்குது. சரிங்க, இப்போ ஆர்சிபி டீமை விற்கிறாங்க. இப்போ ஆர்சிபி டீமை இவங்க விற்கிறதுனால விராட் கோலி, ஸ்மிருதி மந்தானா இவங்கள்லாம் இந்த டீமில் தான் இருப்பாங்களா, இல்லை வேறு ஒரு டீமுக்கு போயிடுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் மனசில் இருக்கும். அதாவது ஆர்சிபி பேரை மாற்றுறாங்க, லோகோ மாற்றுறாங்கிறத தாண்டி விராட் கோலி, ஸ்மிருதி மந்தானா இவங்களாம் இங்கே ஸ்டே பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் அவங்க மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும். எனக்கு புரியுது. பட் ஒன்று சொல்லிக்கிறேன், விராட் கோலியோ ஸ்மிருதி மந்தானாவோ அவங்க வேறு ஒரு டீமுக்கு போக மாட்டாங்க. அதாவது ரியாஜியோ தன்னோட ஆர்சிபி டீமை வேற ஒரு ஓனருக்கு விற்கிறாங்க அப்படின்னா அந்த ஓனரோட டீமில் தான் இவங்கெல்லாம் இருப்பாங்க. மேபி ஆர்சிபியோட டீமோட பேர் மாறலாம், லோகோ மாறலாம், பாட்டு மாறலாம், பெங்களூரு அப்படின்னு கூட இல்லாமல் கூட இருக்கலாம். பட் விராட் கோலியோ ஸ்மிருதி மந்தானாவோ அவங்க அந்தந்த டீமுக்கு தான் ஆடுவாங்க. பட் உங்கள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா டெக்கன் கிரானிக்கல்ஸ் இருக்காங்களே, அவங்களோட டீம் தான் டெக்கன் சார்ஜர்ஸ். 2008 2012 வரைக்கும் டெக்கன் கிரானிக்கல்ஸ் டெக்கன் சார்ஜர்ஸ் உரிமையாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் நவம்பர் 2012 அப்போ என்ன பண்ணாங்க, ஐயா எங்ககிட்ட காசு இல்லைங்க ஐயா, அதாவது ஒரு தடவை இவங்க ஐபிஎல் கப்பும் அடிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் இருந்தாலும் இந்த டீமை இவங்களாம் ரன் பண்ண முடியல. பட் ஒரு மாதிரி நல்ல டீமு, ஸோ ரன் பண்ண முடியலங்கிறதெல்லாம் ஏலத்தில் விட்டாங்க. சன் நெட்வொர்க் இருக்காங்களே, அவங்க இந்த டீமை வாங்கி அப்படியே பேர் புதுசாக சாங்கு போட்டாங்க, புதுசாக மேனேஜ்மெண்ட் கொண்டு வந்தாங்க, கோச்சு எல்லாரையும் கொண்டு வந்தாலும் எல்லாமே புதுசாக வச்சுருந்தாலும் ஆல்ரெடி இந்த டெக்கன் கிரானிக்கல்ஸோட டெக்கன் சார்ஜர்ஸ் டீம் இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணாங்க, இந்த 2012 சீசனில் கிட்டத்தட்ட எடுத்த ஒரு 40 பிளேயர்ஸ்களில் 20 பிளேயர்ஸை தக்க வச்சு மீதி 20 பிளேயர்ஸ்களை அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ்லாம் இந்த 2013 ஆப்ஷனில் கலந்துக்கிட்டு வேறு ஒரு டீமுக்கு போயிட்டாங்க. ஆனால் இவங்க ரிலீஸ் பண்ணாத 20 பிளேயர்ஸ் இருக்காங்களே, அதாவது டெக்கன் கிரானிக்கல்ஸோட டெக்கன் சார்ஜர்ஸ் பிளேயர்ஸ் அப்படியே வாங்கின சன் நெட்வொர்க் டீமான சன்ரைஸ் ஹைதராபாத் டீமுக்கு அவங்க ஆடினாங்க. அப்போது தவான், டேரன் சமி, ஜேபி டிமினி, டேல்ஸ்டின் அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த டீமுக்கு வந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலி ஆர்சிபி டீம்லேருந்து அப்படின்னு பார்க்கும்போது விராட் கோலி ரியாஜியோட ஆர்சிபி டீம்லேருந்து இப்போது வேற ஒரு ஓனருக்கு போய் அந்த டீமுக்கு தான் அவர் ஆடுவார். ஸ்மிருதி மந்தானாவும் இதே தான் புனே டீமுக்கு நடந்துச்சுல்ல. ஓனர் மாறினாங்க, பேர் மாறிச்சு, கலர் மாறிச்சு, இதெல்லாமே நடந்துச்சு. பட் ஆனால் டெக்கன் கிரானிக்கல்ஸோட டெக்கன் சார்ஜர்ஸ் டு சன் நெட்வொர்க்கோட சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கு அது எனக்கு கரெக்டாக பொருந்தும், உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபி டீமை கண்டிப்பாக ரியாஜியோ கம்பெனி விற்று தான் ஆகணும். இதில் நான் எங்கேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஐயோ இல்லைங்க சென்டிமெண்ட்டுங்க இல்லைங்க, இது அதாவது நடந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். இதுக்கு மேலேயும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒரு டீமை ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அது எந்த வகையிலையும் பார்த்திங்க அப்படின்னா அது நியாயம் கிடையாது. அதனால் இப்போது அவங்க விற்றே ஆகணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் இவங்க விற்கிறதன் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு எக்கச்சக்கமான லாபம் வரும். ஆர்சிபியோட மார்க்கெட்டிங் வேல்யூ, ஆர்சிபியோட வேல்யூ எக்குத்தப்பா எல்லா பக்கமும் சும்மா பிச்சு சதுரி கிடக்குது. இந்த நேரத்தில் ஆர்சிபி விற்றாங்கன்னா செம்ம லாபத்துக்கு விற்கலாம். யோசிச்சு பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க, இங்கே பாருங்கள்
எங்ககிட்ட ஐயோ இவர் தாங்க கிரேட்டு, எங்ககிட்ட விராட் கோலி இருக்கார், இந்த வருஷம் கப்பு வேறு வின் பண்ணியிருக்கிறோம், பத்தாவதுக்கு ஹேடில்வுட் இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஸ்மிருதி மந்தானா அவங்க ஆல்ரெடி WPL வின் பண்ணியிருக்கிறாங்க, இப்போது வேர்ல்டு கப் வேறு வின் பண்ணியிருக்கிறாங்க, எங்ககிட்ட 2 டீமும் சாம்பியன்ஸ் டீமாக இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் ஸ்டார் பிளேயர்ஸ் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க, பத்தாவதுக்கு அவங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்லும் மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்பா யோசிச்சு பாருங்க, விராட் கோலியோட வாயிலிருந்தோ ஸ்மிருதி மந்தானோட வாயிலிருந்தோ உங்களோட பிராண்ட் நேம் வந்தா, இல்லைனா உங்களோட பிராண்டோட நேமை அவங்க சுமந்தா, யோசிச்சு பாருங்கள், அப்படின்லாம் சொல்லி விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2008 அப்போ ஃபஸ்ட்டு IPL ஆரம்பிக்கும் போது மும்பை இந்தியன்ஸ் டீம் தான் அதிக வேல்யூ பணக்கார டீமாக அவங்க தான் இருந்தாங்க. அப்போ ஏழை டீமாக ராஜஸ்தான் ராயல்ஸ் இருந்தாங்க, அவங்க தான் கப்பை அடிச்சுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இப்போ யார் இருப்பா? இப்போ மும்பை இந்தியன்ஸ் தான் பெரிய பணக்கார டீமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா குஜராத் டைட்டன்ஸ் இல்லை மும்பை இந்தியன்ஸ் தான் அகைன் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதை RCB பீட் பண்ணுவாங்களா எனக்கு தெரியல, ஆனால் நெருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ RCBக்கு இருக்கக்கூடிய ஃபேன் ஃபாலோவர்ஸ், அதாவது நீங்கள் மேட்ச் நடத்தினா வர கூட்டம், நீங்கள் ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடத்துறீங்கன்னா அதுக்கு வர கூட்டம், இது போக வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் அவங்க கணக்கு காட்டுவாங்க. இங்கே பாருங்கள், எங்ககிட்ட இன்ஸ்டாகிராமில் 21.3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ட்விட்டரில் 7.4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஃபேஸ்புக்கு, த்ரெட்ஸு, யூடியூபு இதெல்லாம் நான் பார்க்கல, பட் இதெல்லாம் சேர்த்து பார்த்தா கிட்டத்தட்ட எங்ககிட்ட 50 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இது போக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சோஷியல் மீடியாலே சில பல பிராண்ட்ஸுக்கெல்லாம் வந்து நாங்கள் இங்கேயே விளம்பரம்லாம் பண்ணுறோம், அதுக்கு நாங்கள் கொஞ்சம் காசு வாங்குவோம். இன்னொன்று, நாங்கள் வந்து வருஷம் கப் அடிக்கலாலும் பரவாயில்ல, நாங்கள் நிறைய மேட்ச் ஜெயிக்கலாலும் பரவாயில்ல, நாங்கள் ஆடியே நாங்கள் காசை ரொம்ப பெருசாக நாங்கள் எடுக்கிறோம். அப்படிங்கிறதுனால RCB நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா லாபம்தான். அதாவது நாங்கள் வந்து எல்லாத்தையும் விளைச்சிட்டு அதில் இருக்க சத்தெல்லாம் உறிஞ்சிட்டு அந்த நிலத்தை நாங்கள் கொடுக்கல, இன்னமும் அந்த நிலத்தில் சத்து இருக்குது. இப்போது அந்த சத்துள்ள நிலத்தை நாங்கள் கொடுக்குற தாண்டி சத்தும் இருக்குது, விளைஞ்சி இருக்கக்கூடிய ஒரு முந்திரி காட்டை கொடுக்குறோம், இல்லைனா வயலை கொடுக்குறோம். அப்படின்னு பார்க்கும்போது RCB அதை தான் பண்ணுறாங்க. இப்போ டியாகோ இதை கொடுத்தாங்கன்னா, இல்லை இப்போ கொடுக்குறது ரொம்ப சரின்னு நான் சொல்லுவேன். அந்த விஷயம், அதாவது அந்த ஒரு மோசமான இன்சிடென்ட் அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆனால் RCB மாதிரியான ஒரு டீமை எந்த ஒரு ஓனரோ எந்த ஒரு பிராண்டோ அதை கொடுக்கணும் விற்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டான். ஏன்னா அவ்வளோ லாபம் வரும். யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ விராட் கோலி இருக்கிற வரைக்கும் தானே, விராட் கோலி போனதுக்கப்புறம் ஸ்டார் பிளேயர்ஸை திரும்பி வாங்குவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா RCB மீட் எடுக்கிறாங்களோ இல்லையோ, பட் இன்கேஸ் சேஃபர் ஜோனுக்கு இப்போவே கொடுத்தாலும் அது ரொம்ப 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 நல்லது தான். திரும்ப சொல்கிறேன், RCBயை எந்த டீம் வாங்குறாங்களோ அந்த டீமோட பேர் கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் ரொம்ப பெருசாக வைரல் ஆகும், திரும்பவும் பேசப்படுற ஒரு டீமாக இந்த டீம் மாறும். ஏதோ ஒரு காரணங்களுக்காகங்கிற மாதிரி இந்த ஒரு காரணத்துக்கு ரொம்ப பெருசாக பேசவும் படும். பட் என்ன வருத்தப்படுறீங்களா இருக்கா? பெங்களூருன்னு அதே பேரில் தானே ஆடுவாங்க, முன்ன புனேக்கு அதே பேரில் தான் ஆடினாங்கல்ல. கொச்சி டஸ்கஸ் டீம் அவங்க போயிட்டாங்க, அவங்களுக்கு டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஹைதராபாத் யோசிச்சு பாருங்கள், டெக்கான் சார்ஜர்ஸ் ஹைதராபாத்னு இருந்துச்சு, சன்ரைஸ் ஹைதராபாத்னு மாறி இருக்குது. இப்போ டியாகோ கிட்டேருந்து வேறு யார் வாங்குவா? ஏதாவது டயர் கம்பெனி தான் வாங்குவாங்களா? ஏன்னா இப்போ இந்த அப்பல்லோ டயர்ஸு, சியேட்டு, MRF, PKL இவங்க தான் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் யாருக்காவதோ, இல்லைனா CCCக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க, ஒரு டீமுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க, இல்லைனா ஒரு டூருக்கே ஒட்டுமொத்தமாக வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இவங்க தான் மேக்ஸிமம் லீடில் இருக்காங்கிறதுனால அவங்க ஒரு வேளை RCB டியாகோ கிட்டேருந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி இல்லை என்றால் சவுதியில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் அதெல்லாமே இப்போ கிரிக்கெட்டுக்குள்ளே வர மாதிரி கேள்விப்பட முடியுது. ஆக்சுவலி அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா சவுதி ப்ரீமியர் லீக்னு சொல்லிட்டு ரொனால்டோலாம் அங்கே வாங்க வச்சு ஆடிட்டுருக்காங்க. இப்போ அடுத்தது அவங்க தானே FIFA வேர்ல்டு கப்பில் நடத்த போகிறாங்க. அதாவது என்ன காசை கொஞ்சம் ஸ்போர்ட்ஸுக்குள்ளேயும் இப்போ கிரிக்கெட்டுக்குள்ளேயும் வர மாதிரி கேள்விப்பட முடியுது. IL T20க்குள்ளேயும் அவங்க வராங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கம்பெனி இங்கே ஒரு வேளை RCB டீமை வாங்கி நடத்தலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிரிக்கெட்டுக்குள்ள அவங்க அடி எடுத்து வைக்கணும் அப்படின்னா இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக அதை நான் பார்க்குறேன். பட் எந்தளவுக்கு சவுதி இதுக்கு எந்தளவுக்கு சவுதியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இதுக்கு ரெடியாக இருக்க போகிறாங்கன்னு தெரியவில்லை. டெக்கன் கிரானிக்கல்ஸோட டெக்கன் சார்ஜர்ஸ் டீம் சன் நெட்வொர்க்லேருந்து அப்படியே சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கு வரும்போது புது சாங்கு, புது கலரு, புது லோகோ, புது பேர், அப்புறம் மேனேஜ்மெண்ட் புதுசு, எல்லாமே புதுசாகவே இருந்துச்சு. பிளேயர்ஸ் மட்டும் அதே தான் இருந்தாங்க. பட் இந்த இடத்துல என்ன நடக்க போகுது RCB பொறுத்திருக்கீங்கன்னா, WPL ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் IPL ஒரு பக்கம். ஸோ ரெண்டு இதுலேயும் வந்து எவ்வளோ பெரிய மாறுதல் ஏற்பட போது, அதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ரெடியாக இருக்க போகிறீங்க? ஐயோ அதாங்க பெங்களூருன்னு இல்லாமல் வேறு ஒரு ஊர் பேரை வச்சு நடத்துனாங்கன்னா அது பெரிய லாஸ் தான். இப்போ பாருங்கள் கலரே, ஏன்னா ரெட்டு பிளாக் அப்படின்னு வந்து கோல்டு லோகோ அப்படின்னு வந்தாலே அது RCB. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. பெங்களூருங்கிற பேர், பெங்களூரு வாசிகள் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே RCB டீமுக்கு பெரிய ஃபேனாக தான் இருக்காங்க. RCB வாசிகள் ஸோ RCB டீம்லாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் கொஞ்சம் கர்நாடகாவில் இருக்கக்கூடியவங்களாம் வந்து RCBக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, RCB ஃபேன்ஸ் நேபாளில் இருக்காங்க, கொஞ்சம் உலகம் ஃபுல்லாகவும் இருக்காங்க. அதனால் அவங்க இதுக்கப்புறம் பேர் மாறினதுக்கப்புறம்
பேர் அப்படியே தான் இருக்குமான்னு தெரியல. இன்கேஸ் பேர் மாறினதுக்கப்புறம் இவங்க அந்த டீமை எப்படி ஆத்மாத்மா காதலிச்சாங்களோ அதே போல் காதலிப்பாங்களா? பட் விராட் கோலி இருக்கிறதுனால அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதில் டவுட்டே கிடையாது. பட் ஆனால் எனக்கு பழைய மாதிரி இருக்குமா? சரி, தெரியல, பார்ப்போம். கிங்ஸ் 11 பஞ்சாப் கிங்ஸாக மாறும்போதும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு பெருசாக இல்லை. ஸோ ஒரு வேலை கப் அடிச்சாங்கன்னா அது மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்க, நிறைய விஷயம் பேசியிருக்கிறேன். விராட் கோலியோ ஸ்மிருதி மந்தானாவோ நீங்கள் நினைக்கிற உங்களுக்கு பிடிச்ச அந்த பிளேயர்ஸ்லாம் அப்படியே இங்கேயே ஸ்டே பண்ணுவாங்க. யாரும் பெருசாக வெளியே போக மாட்டாங்க. பட் பேர் மட்டும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெங்களூருவாக இருக்கணும்னு நினச்சிக்கிறேன். பார்ப்போம். அப்புறம் வல்லுநர்களாக நீங்கள் இருப்பீங்க. உங்களை கருத்தில் மறக்காமல் கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் சந்திக்கிறேன். ஆர்சிபி என்ன பேராக வரப்போகுது? பேர் ஏதாவது சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு பேர் ஆர்சிபிக்கு வந்து பெங்களூரை பேஸ் பண்ணி சொல்லலாம், இல்லை வேறு ஒரு ஊரை பேஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அதுவும் உங்கள் ஊர் பேரெலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. அதெல்லாம் நடக்காது, ஓகேங்களா? நீங்கள் வந்து அப்படியே கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், அரியலூர் அப்படின்னு நீங்கள் அதை சொல்லாதீங்க. வேறு ஏதாவது சொல்லுங்கள். அதை எப்படி சொல்லக்கூடாது, புரியுதுங்களா? நீங்கள் எடுத்துக்கோங்க, பெங்களூர் எடுத்துக்கோங்க. யார் வாங்குவாங்க சொன்னால் அப்போலோ டயர்ஸ், சிஎட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனி வாங்குவாங்களாங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். அண்ட் எந்தளவுக்கு நீங்கள் ஆர்சிபிங்கிற பேரை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம் அடுத்தது வீடியோக்களில்.